அதாவது இந்த உலகத்தில் நீங்கள் வேகமாக இருக்கணும் அப்படின்னா, தற்போது நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம வேகமாக இருக்கணும் அப்படின்னா, நாம் வந்து தனி நபராக இருந்துக்கிட்டு வேகமாக இருக்க முடியாது. நான் வேகமாக செயல்படணும் அப்படின்னா நிறைய செயல்களை செய்யணும்னா அப்போ எனக்கு பிறருடைய உதவி தேவை, அல்லது பிற ஒரு பொருள் ஒரு வாகனம் தேவை. நான் வேகமாக செயல்படணும்னா எனக்கு டூ வீலர் தேவை. அது மாதிரி நான் என்னுடைய வேலைகளில் நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும், நிறைய வேகமாக பணம் சம்பாதிக்கணும், வேகமாக பெரிய வேலைகளை வேகமாக செய்யணும்னா பல பேரோட உதவி தேவை. பல பேரை நான் வேலைக்கு வச்சுக்கணும். அப்போ அவங்களுக்கு நான் சம்பளம் கொடுத்து எனது வேலையை நான் வேகமாக முடித்து விடுவேன். இதுதான் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீ வேகமாக இருக்கணும் அப்படின்னா பிறருடைய உதவி தேவை. அதுபோல் வேகமாக இருக்கணும்னா ஒரு கணினி கம்ப்யூட்டர் தேவை, ஒரு டூ வீலர் தேவை, அல்லது ஃபோர் வீலர் தேவை, காரு தேவை. அப்போ தான் நீ வேகமாக இருக்க முடியும், எல்லா வகையிலுமே வேகமாக இருக்க முடியும். உனது வேலைகளை வேகமாக செய்யணும்னா உனக்கு ஒரு கம்ப்யூட்டரோட உதவி தேவை, தொழில்நுட்ப அறிவு தேவை. அதுபோல் பல பேரோட உதவி தேவை. பல பேரை நீ உனக்கு கீழே நீ வந்து வேலையாட்களாக வைத்து உனது வேலைகளை நீ அவரிடம் கொடுத்து அவருக்கு சம்பளம் கொடுத்துடணும். அவர் அந்த வேலையெல்லாம் பார்ப்பார், நீ ஒரு வேலையை பார்க்கலாம். நீ வந்து எத்தனை பேரை, ஒரு 10-15 பேரை வேலைக்கு வச்சா உனது 10-15 வேலை, உனக்கு 10-15 வேலை இருக்கா, 10-15 பேரை வேலைக்கு வச்சுட்டு நீ உன் வேலையை செஞ்சுக்கலாம். நீ ஏதாவது உன் வேலையை நீ செய்யலாம். அப்போ எவ்வளோ வேலையில் நடக்கு பாருங்கள், எவ்வளோ வேகமாக நடக்குது பாருங்கள். இதுதான் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் வேகத்தை தீர்மானிப்பதற்கான ஒரு அளவு, ஒரு கருவின்னு வச்சுக்கோங்க. பல பேரை வச்சு நீ அப்போ வேலை வாங்கினா தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீ வேகமாக செயல்பட முடியும். அதுபோல் பிற கருவிகளோட உதவி, கம்ப்யூட்டரோட உதவி, மொபைலோட உதவி, இந்த தொழில்நுட்ப உதவி, இந்த மாதிரி ஒரு வாகனம், இதெல்லாம் பிறரிடமிருந்து உனக்கு கிடைக்கிற ஒரு உதவி. இந்த கம்ப்யூட்டரை யாரோ ஒருத்தர் தயாரித்து தான் உங்ககிட்ட கொடுக்குறாங்க. அப்போ அதுவும் மனித உதவி தான், பிறருடைய உதவி. இப்படி பிறருடைய உதவியின் மூலமாக தான் மட்டும் இந்த உலகில் நீங்கள் வேகமாக செயல்பட முடியும். பிறருடைய உதவி இருந்தால் தான். அதுவே 2040க்கு அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது. அங்கே வந்து தொழிற்சாலைகள், பணம், நடைமுறை, மின்சாரம், பள்ளிக்கூடம் எதுவுமே கிடையாது. 2040க்கு அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ இந்த பணம் யாரையும் நீங்கள் வேலைக்கு வச்சுக்க முடியாது. எல்லோரும் விவசாயம் தான் பார்க்க போகிறாங்க, எல்லோரும் உணவு உற்பத்தி. யாரையும் வேலைக்கு வச்சுக்க முடியாது. வேலைக்கு வச்சுக்கிட்டாலும் அவங்களுக்கு ஊதியமாக பணம் கொடுக்க முடியாது, பணத்துக்கு மதிப்பு கிடையாது, மின்சாரம் கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, கல்லூரி கிடையாது, தொழிற்சாலை கிடையாது, போக்குவரத்து வாகனங்கள் கிடையாது. அப்போ தற்சார்பு வாழ்க்கை முறை வரப்போகுது. அவங்கவுங்க தேவைகளை அவங்கவுங்களே பூர்த்தி பண்ணிக்கணும். அவங்களுக்கு தேவையான குடிசை அவங்கவுங்களே கட்டிக்கணும். அவங்களுக்கு தேவையான ஆடைகளை அவரவர்களே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும். அவரவருக்கு தேவையான உணவை அவரவரே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் நிலம் கொடுத்துருவாங்க. தனியாக தான் உழைக்கணும். விவசாய நிலத்தில் மற்றவங்கள வச்சு வேலை வாங்கக்கூடாது. இப்படி தற்சார்பு வாழ்க்கை முறை வரும்போது நீ வேகமாக எப்படி செயல்படுவாய்? இப்போ வந்து நம்ம பிற சார்பு வாழ்க்கை முறை. எனக்கு தேவையான ஆடையை நெசவாளி நெய்து தர்றார், எனக்கு தேவையான உணவை விவசாயிகள் தருகிறார், எனக்கு தேவையான கல்வியை, எனது குழந்தைகளுக்கு தேவையான கல்வியை ஆசிரியர் தருகிறார், எனது உடலில் ஏதாவது நோய் வந்துவிட்டால் அதற்கான சிகிச்சையை மருத்துவர் தருகிறார். இப்படி பிறருடைய உதவி. அப்புறம் நான் என் வேலையை செய்கிறதுக்கு கம்ப்யூட்டர் அதை தயாரித்து தர்றதுக்குன்னு பல பேர் இருக்காங்க அங்கே. அப்புறம் என் வேலையை செய்கிறதுக்கு, என் தொழிலில் பல வேலைகள் இருக்குது, அதை செய்கிறதுக்கு நான் 10 பேர்த்த வேலைக்கு வச்சுருக்கேன், அவங்களுக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன். இப்படி என் வேலைகளை என் வாழ்க்கையை நான் வேகமாகவும் எளிதாகவும் வாழ்வதற்கு எனக்கு பிறருடைய உதவி எனக்கு இந்த உலகத்தில் தேவை. பிறருடைய உதவி இருந்தால் தான் நான் இன்றைக்கி வேகமாக இருக்க முடியும். ஆனால் இந்த 2040க்கு அப்புறம் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு இந்த பிறருடைய உதவியெல்லாம் கிடைக்காது. மருத்துவருடைய உதவி உனக்கு கிடைக்காது. ஏன்னா மருத்துவமனைகளே இருக்காது, மருந்துகளோட உற்பத்தியெல்லாம் நின்று போயிடும் 2040க்கு அப்புறம். அப்புறம் மின்சாரம் தடைப்பட்டு விடும். அப்புறம் கம்ப்யூட்டரோட உதவி உனக்கு கிடைக்காது, ஃபோனோட உதவி உனக்கு கிடைக்காது, மொபைல் ஃபோனோட உதவி. அப்புறம் பணம் என்பது செயலிழந்து விடும். செயலிழந்து வச்சுன்னா பணம் கொடுத்து நீ 10 பேரை வேலைக்கு வச்சுக்க முடியாது. எல்லாருமே தற்சார்பு வாழ்க்கை முறை வரும்போது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே தான் செய்ய போகிறாங்க. அப்போ அவங்கவுங்களே தனது குடிசை தானே வந்து கட்டிக்கணும். அதை வந்து ஒரு வாட்டி கட்டலாம், ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி கட்டிக்கலாம், 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கட்டிக்கலாம். அப்பப்போ ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் வீட்டை தானே சுத்தம் பண்ணணும், தானே தனக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்ய வேண்டும். அப்புறம் விளையாட போகணும், காதல், குடும்பம், இப்படி தனது தேவைகளை அனைத்துமே தானே பார்த்துக்கணும். இதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை. அப்போ அவங்க எப்படி வேகமாக இருப்பார்கள்? இன்றைக்கே வேலைக்கு ஆள் போட்டு நீ வேகமாக இருக்கப்பா, வேலைக்கு ஆள் போட்டுட்டு நீ வேகமாக இருக்கிற. அப்போது தற்சார்பு வாழ்க்கை முறையில் வேலைக்கு ஆள் போடுறது, உனக்கு தேவை ஆடைனா நெசவாளி தர்றாரு, இன்றைக்கி உணவுனா விவசாயி உற்பத்தி பண்ணுறாரு, நீ ஒரு வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கிற. அப்படின்னா இன்றைக்கி வேகமாக இருப்பதற்கு உனக்கு பலருடைய உதவி தேவை கிடைக்குது. ஆனால் தற்சார்பு வாழ்க்கை முறையில் 2040க்கு அப்புறம் இந்த இயந்திரங்களும் செயலிழந்துடும்.
மின்சாரம் கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, கல்லூரி கிடையாது, போக்குவரத்து வாகனங்கள் கிடையாது, தொழிற்சாலை கிடையாது. அப்போ ஒருத்தர் எப்படி வேகமாக இருக்க முடியும்? எப்படின்னா எளிமையாக வாழணும். எந்த அளவுக்கு நீ தான் உன்னுடைய குடிசையை நீ தான் அது கட்ட போகிற, நீ தான் தூய்மை செய்ய போகிற, உனக்கான உணவை நீ தான் உற்பத்தி பண்ண போகிற. அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே உற்பத்தி பண்ணுவாங்க. அப்போ ஒருத்தர் எப்படி வேகமாக இருப்பார்? அவருடைய தேவைகளை அனைத்தும் அவர் தான் பூர்த்தி செய்யணும், தினம் பூர்த்தி செய்யணும். அவருக்கு தேவையான தண்ணீரை எடுக்கணும். தண்ணீரை எங்கே போய் எடுப்பார்? இப்படி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அவருக்கு தேவையான குடி தண்ணீர், குளிக்கிற தண்ணீர், அவருடைய விவசாய நிலத்தில் தண்ணீர் எடுத்து அந்த விவசாய நிலம் 2 ஏக்கர் நிலம் வந்து 2040 அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கொடுத்துடலாம். அதற்கான வரைபடம் என்னிட்ட இருக்குது. 2040 அப்புறம் மனிதர்கள் வாழ்வதற்கான வரைபடம் என்னிடம் இருக்கிறது. எப்படி வாழ வேண்டும் அதற்கான அற்புதமான வரைபடம், அது ஒரு கண்டுபிடிப்பு. அப்போது அந்த மாதிரி வரைபடத்தில், இந்த வரைபடத்தின் அடிப்படையில் மக்கள் வாழும்பொழுது அவர்களுக்கான தண்ணீரை எப்படி பெறுவார்கள்? தினம் அவர்கள் கிணத்துலேருந்து அவங்களே அவங்க விளைநிலத்துக்கு தேவையான, ஒவ்வொருவரும் அவரவர் விளைநிலத்தில் ஒரு கிணறு இருக்கும், அந்த கிணத்துலேருந்து தண்ணி அரைச்சி அங்கே இருக்கிற மரங்களுக்கு ஊற்றணும். இப்படி அவரவர் வேலைகளை அன்னன்னைக்கு செய்யணும். நிறைய வேலைகள் இருக்குது. ஆடணும், பாடணும், விளையாடணும், சாப்பிடணும், தனக்கு தேவையான உடைகளை உருவாக்க வேண்டும். இப்படி கடையில் போய் ட்ரெஸ்லாம் வாங்க முடியாது. தனக்கு தேவையான குடிசையை கட்டணும். அப்புறம் வந்து தனக்கு அந்த குடிசை எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுருக்கணும், தானும் குளிக்கணும். இப்படி எல்லா தேவைகளும் தற்சார்பு வாழ்க்கை முறையில் அவரவர் தேவையை அவரவரே பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கு. அப்போ அவங்க அதை வேகமாக செய்யணும். நிறைய தேவை இருக்குது. ஒவ்வொரு நாளும் நிறைய தேவைகள் இருக்குது. பிறருடைய உதவி, பணம் கொடுத்து இன்னொருத்தருடைய நீ போய் அதை வாங்கிட்டு வா, எனக்கு தேவையான உணவு வாங்கிட்டு வான்னு பணம் கொடுத்து யார்ட்டையும் ஒன்றும் பண்ண முடியாது. பணமும் அங்கே இல்லை. அப்போ என்ன ஆகுனா, எந்த அளவுக்கு எளிமையாக வாழ்கிறார்களோ அந்த அளவுக்கு தான் அவர்கள் வேகமாக இருப்பார்கள். எதெல்லாம் தவிர்த்துக்கணும், இது வேண்டாம் அப்படின்னா தவிர்த்துடலாம். அவங்க அந்த மாதிரி கணக்கு போட்டு வாழணும். இது தவிர்க்கலாம், இது வேண்டாம், இது தேவையாக இருந்தாலும் நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது, இது வேணும் அப்படின்னா நிறைய வேலைகள் நம்மளால் செய்ய முடியாது, அதனால் இதை தவிர்த்துடலாம். ஒரு ஆடையாக எளிமையாக உடுத்திக்கலாம். ஒரு ஆடைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் அந்த விவசாய நிலத்தில் போய் யார் வேலை பார்ப்பாங்க? விவசாய நிலத்துக்கு வேலைக்கு வேறு போகணும், அங்கே இருக்கிற உணவை வேறு உற்பத்தி பண்ணணும். இன்றைக்கி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? பிள்ளை குட்டிகளோட சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? அதனால் ஆடைகளுக்காக நம்ம ரொம்ப நேரம் செலவழிக்கக்கூடாது. அதனால் ஆடையை என்ன பண்ணணும்? ஒரு எளிமையான ஆடையாக மாற்றிக்கொள்ளலாம். மார்பு, பிறப்புறுப்பை மட்டும் மறைப்பதற்கு ஏற்ற ஒரு ஆடை. குளிர் வரும்போது நைட்டு தூங்கும்போது மட்டும் போர்வை, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதகதப்பான சூழ்நிலையை உருவாக்குவது அது அன்னைக்கு. நைட்டு வந்தால் பார்த்துக்கலாம். பகலில் ஒரு ஆடைக்காக ரொம்ப மெனக்கிடக்கூடாது. ஆடைக்காகவே நீ ரொம்ப மெனக்கெட்டு உன் உடம்பு முழுக்க மூடுற மற்றவங்க பார்வையிலேருந்து அப்படின்னா அதுக்காகவே நேரம் செலவழியும், மற்ற வேலைகள் பாதிக்கும். ஏன்னா எல்லா வேலையும் உனக்குரிய எல்லா வேலையும் நீ தான் பண்ண போகிற. வேறு யாரும் உன்னால் உனக்கு வந்து உதவ மாட்டாங்க. நான் இன்றைக்கி இப்படி ஒரு ஆடை அணிஞ்சிருக்கேன்னா நெசவாளி, கஷ்டமான ஆடை, இது ரொம்ப தொழில்நுட்பம் மிகுந்த ஒரு ஆடை, இதை நெசவாளி எனக்கு தரனால நான் வாங்கி போட்டுக்கிறேன். நானே பண்ணுறதா இருந்தால் என்னுடைய ஆடைகளை நான் தான் தயாரிச்சுக்கணும் அப்படின்னா என்னால் எப்படி பண்ண முடியுமா? யாரோ ஒருத்தர் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி ஆடம்பர ஆடையை நான் உடுத்தி கொள்கிறேன். ஆனால் தற்சார்பு வாழ்க்கை முறையில் யாருமே உனக்கு எதுவுமே பண்ணி தர மாட்டாங்க. அப்போ உனக்கு தேவையை நீ தான் பண்ணணும். உனக்கு நிறைய வேலைகள் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் நிறைய வேலைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது உன்னுடைய ஒவ்வொரு தேவைகளையும் நீ எளிதாக பூர்த்தி பண்ணாதான் எல்லா தேவைகளுக்காகவும் உன்னால் உழைப்பதற்கு நேரம் கிடைக்கும், உழைக்கவும் முடியும், முழுமையான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அப்போ ஆடைகளை எளிமையாக்கிக்கணும். அது மாதிரி தேவையில்லாத வேலைகள்லாம் செய்யக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் கட்டுறாங்களே, அப்படியே பூ தொடுத்துட்டு இருப்பாங்க, 1 மணி நேரம் பூ கட்டிகிட்டு இருப்பாங்க. 1 மணி நேரம் பூ, இதெல்லாம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இருக்காது. ஏன்னா ஒரு தற்சார்பு வாழ்க்கை முறையாது. உன்னுடைய அனைத்து தேவைகளையும் நீ தான் பூர்த்தி பண்ண போகிற. உனக்கு நிறைய வேலைகள் இருக்குது. உன்னுடைய நிறைய வேலைகளை, தினசரி வேலைகள் நிறைய இருக்குது. அதை நீ தினமும் செய்யணுன்னாலே உனக்கு நேரம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ வந்து பூ கட்டிக்கிட்டு இருக்கக்காகவே மல்லிகைப்பூ, பிச்சு பூலாம் பறித்து 1 மணி நேரமாக நீ பூ கட்டிக்கிட்டு இருந்தேன்னா அப்போ உனக்கு தேவையான சாப்பாடு உனக்கு எப்படி? அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் பார்க்கணும்ல. உனக்கு வீட்டை சுத்தமாக வைக்கணும், உனக்கு தேவையான ஆடைகளை நெய்ய வேண்டும், உன் குழந்தைகளோட உணவு தேவை பூர்த்திக்கணும், அவங்கள பார்த்துக்கணும், விளையாட போகணும், ஆட போகணும், விளையாட போகணும், காதலிக்கணும், காமம், உடலுறவு, இப்படி குடும்ப நிர்வாகம், ஊர் நிர்வாகம், ஊர் பிரச்சனை, கதை பேசணும், இப்படி நிறைய வேலைகள் இருக்குது. அப்போது எதையெல்லாம் தவிர்க்கணுமோ அதை தவிர்த்தால் மட்டும்தான் நீ வந்து தற்சார்பு வாழ்க்கை முறையில் வாழ முடியும், ஒரு வேகமாக முழுமையாக வாழ முடியும். அதனால் எது பூ கட்டுறதெல்லாம் தேவையில்லை. ஒரு பூவை எடுத்து கொண்டையில் வச்சுக்கோ. ஒரு செம்பருத்தி பூவா, ஒரு ரோஜா பூவை எடுத்து கொண்டையில் வச்சுக்கோ. எதுக்கு மல்லிகைப்பூவெல்லாம் பறித்து சரமாக தொடுத்துக்கிட்டு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் உட்காந்து தொடுத்துக்கிட்டு தேவையில்லாத வேலை இல்லாதவங்க செய்கிற வேலை அது. அப்போ இது ஒரு மூட நம்பிக்கை. இது அப்போ நேரத்தோட வேல்யூ தெரியாதவங்க தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்போ நேரத்தோட வேல்யூ எப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னா இன்றைக்கி ஒரு சிலருக்கு தான் தெரியுது. நேரத்தோட வேல்யூ, நேரத்தோட முக்கியத்துவம் ஒரு சிலருக்கு தான் தெரியுது. ஏன்னா அவங்க கொஞ்சம் ஒரு லட்சியவாதியாக இருப்பாங்க, அவங்க பரபரப்பாக இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா லட்சியம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்கிறது, போதை பழக்கங்களாலையும் உணவுகளுக்கும் அடிமையாகி எப்படி அந்த நேரத்தின் முக்கியத்துவம் தெரியாமலே வாழ்ந்து முடிச்சிடுறாங்க.
ஆனால் தற்சார்பு வாழ்க்கை முறையில் ஒவ்வொருத்தரும் நேரத்தோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சே ஆகணும். அவங்கவுங்க உடைய அவங்கவுங்களே தயாரிச்சாகணும், அவங்க உணவை அவங்களே உருவாக்கணும், உற்பத்தி செய்யணும். நீ வந்து சோம்பேறியாக தேவையில்லாமல் பூ தொடுக்கிறதுக்கு நிறைய நேரம், கோலம் போட்டுக்கிட்டே இருக்கிறது அதுக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம், காலையில் ஆனால் கோலம் போட்டுற வேண்டியது, மார்கழி மாதம் ஆனால் கலர் கோலம் 1 மணி நேரமாக உட்காந்து போட வேண்டியது. வேலை இல்லாதவங்க செய்கிற வேலை அது, தேவையில்லாத வேலை அது. நேரத்தோட முக்கியத்துவம் தெரிஞ்ச ஒரு பெண் வந்து அந்த மாதிரி செய்வாளா? அவளுக்கு இப்போ வந்து ஒரு டாக்டராக இருக்கிற ஒரு பொண்ணு, அவள் உட்காந்து 1 மணி நேரம் கோலம் போடுவாளா? அல்லது ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு, அல்லது எங்கேயோ வேலை பார்க்குற பெண்கள் இந்த மாதிரி 1 மணி நேரம் உட்காந்து கோலம் போடுவாங்களா? வேலை இல்லாத பெண்கள் தான் போடுவாங்க. அப்போது இன்றைக்கி வந்து உனக்கு உணவு எல்லாத்தையும் மற்றவங்க உற்பத்தி பண்ணி தராங்க, அதனால் நீ ஈஸியாக காசு கொடுத்து வாங்கிட்டு உனக்கு என்ன வேலை இருக்குங்கிறதே உனக்கு தெரில. அதனால் இந்த மாதிரி தேவையில்லாத வேலைலாம் பார்க்குற. தற்சார்பு வாழ்க்கை முறையில் உன்னுடைய வேலையை நீ தான் செய்யணும். அப்படிங்கும்போது உனக்கு ஒவ்வொரு நாளும் நிறைய வேலைகள் இருக்குது. அப்படிங்கும்போது அதை செய்கிறதுக்கு முழுமையாக செஞ்சு முடிக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு இடையில் ஒரு போட்டி நடக்கும். எல்லாரும் அவங்கவுங்க வேலைகளை எல்லாரும் செய்வதுக்கு இடையில் ஒரு போட்டி நடக்கும்போது எதெல்லாம் தேவையில்லாத வேலையை அதெல்லாம் தவிர்த்திடணும், எதெல்லாம் முட்டாள்தனமான வேலையை அதெல்லாம் தவிர்த்திடணும். இந்த கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றது, இதெல்லாம் தற்சார்பு வாழ்க்கை முறையில் அதற்கு நேரமே கிடையாது. கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றது, அந்த மாதிரியான அதுக்குன்னு ஒரு படையல் வச்சுக்கிற அல்லது விழா கொண்டாடுறது, அதெல்லாம் நேரத்தை வேண்டி நேரத்தோட முக்கியத்துவம் தற்சார்பு வாழ்க்கை முறையில் ஒவ்வொருத்தருக்கும் உணரப்படும். ஒவ்வொருத்தரும் அவங்க உணவு அவங்களே உற்பத்தி பண்ணணும். இப்படி தற்சார்பு வாழ்க்கை முறையில் நீ தேவையில்லாத வேலைகளை செய்யவே கூடாது. செஞ்சேன்னா தேவையான வேலைகளை செய்ய முடியாது. ஏன்னா உனக்குரிய எல்லா வேலைகளும் நீ தான் செய்ய போகிற. உனக்கு ஒவ்வொரு நாளும் நிறைய வேலைகள் இருக்குது. பாடணும், ஆடணும், விளையாடணும், உணவு உற்பத்தி பண்ணணும், அதை சாப்பிடணும், சமைக்கணும், அல்லது அப்புறம் வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், நீ குளிக்கணும், 2-3 வாட்டி குளிக்கணும், பல்லு துலக்கணும், கழிப்பிடம் கக்கூஸ்லாம் அங்கே கிடையாது, போய் அப்புறம் திறந்த வழி அதற்குன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் கழிப்பிடம். அப்புறம் வந்து தோட்டத்துக்கு போனால் விவசாய நிலத்தில் தண்ணி இறைச்சி எல்லா மரங்களுக்கு ஊற்றணும், உரம் போடணும். இப்படி பல குடிக்கிறதுக்கு தண்ணி, குளிக்கிறதுக்கு தண்ணி, இப்படி பல வேலைகள் அங்கே இருக்குது. இது அப்போ நீ தேவையில்லாத மூட நம்பிக்கைகளுக்கு இதெல்லாம் கோயில் இதெல்லாம் தேவையில்லப்பா, இதெல்லாம் பண்ணால் கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாது, சாமியெல்லாம் கும்பிடக்கூடாது, அதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை. அப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் இப்படி அந்த தற்சார்பு வாழ்க்கை முறை பகுத்தறிவோடு வாழ்வதற்கு வழி செய்து விடுகிறது. இன்னொன்று என்னென்னா, எளிமையாக எந்த அளவுக்கு எளிமையாக வாழ்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க எல்லா வேலைகளையும் செய்வாங்க. அவங்களுக்குள்ள ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலையை முழுமையாக செஞ்சு முடிக்கணும். அப்படின்னா அவங்க எளிமையாக செய்யணும். எளிமையாக செஞ்சால் மட்டும்தான் அவரவர்களுக்குன்னு இருக்கிற எல்லா வேலைகளையும், தினசரி வேலைகள் எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் எல்லாருமே செய்ய முடியும். சும்மா இப்போ ஒரு ஆடையை தயாரிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் தயாரிச்சுட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கிற ஆடைகள் அவங்க கையை வச்சு ஏதோ நார்களை வச்சுக்கிட்டு ஒரு ஆடையை தயாரிப்பாங்க. அதுவே பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளில் கிழிஞ்சு போயிடும். 10 நாள் கிழிஞ்சு போகிற ஒரு ஆடைக்காக நம்ம எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எளிமையாக தயாரிப்பாங்க. அந்த மாதிரி எல்லா வேலையும் எளிதாக செய்தால் மட்டும்தான், தேவையில்லாத வேலைகளை தவிர்த்தால் மட்டும்தான் இயற்கையோடு இணைந்த அந்த தற்சார்பு வாழ்க்கை முறையில் மனிதர்கள் வாழ முடியும். அறிவுபூர்வமாக வாழ்ந்தால் மட்டும்தான் தேவையில்லாத வேலை இதெல்லாம் அப்படின்னு சொல்லி தவிர்த்தால் மட்டும்தான் அவர்கள் அறிவுபூர்வமாக வாழ முடியும், எளிமையாக வாழ முடியும், வேகமாகவும் வாழ முடியும்.